வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் காந்த தத்துவம் என்ற ஒரு தத்துவ விளக்கத்தின் வழியாக வேதாத்திரிய இறை ஞானத்தைத்தான் நாம் முழுமையாக சிந்தனை செய்து வருகிறோம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்தது முழுமையான ஒரு வாழ்க்கை கல்வி. முழுமையான வாழ்க்கை கல்வி என்று சொன்னால் அந்த முழுமை என்பது எந்த இடத்தில் நிறைவு பெற வேண்டும் என்ற அளவிற்கு அதை உணர வேண்டும். அதாவது வாழ்க்கை அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வாழுதல், வாழ்வதற்கு வேண்டிய பொருள் ஈட்டுதல் இதோட நின்று போகுது. அப்படிதான் இன்றைக்கு சமுதாயம் இருக்கிறது. ஆனால் மகர்ஷி அவர்கள் அப்படி அதற்காக இந்த பயிற்சி கொடுக்கப்படவில்லை. முழுமையான வாழ்க்கை கல்வி. அப்ப அது எங்கு சென்று முடிய வேண்டும்? இப்போ பொதுவாக நமது நாட்டிலே இதை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி பிரித்து வைத்திருந்தார்கள் என்று பார்த்தால், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 பிரிவாக பிரித்து வைத்திருந்தார்கள். இத மகரிஷி, இது என்ன, அதாவது சமஸ்கிருதத்துல இருக்கு, அது அதனுடைய உண்மை பொருளை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் அல்லவா? அப்ப மகரிஷி அதுக்கு என்ன சொன்னாங்க, இது தமிழ்ல நமக்கு புரியுற மாதிரி அதை எப்படி கொடுத்தாங்கன்னா, பிரம்மச்சரியம் என்பதை இளமை நோன்பு என்று சொன்னார்கள். அடுத்தது இல்லறம் என்று சொன்னாங்க. கிரகஸ்தம் என்பதை இல்லறம் என்று சொன்னாங்க. அந்த வானப்பிரஸ்தம் என்பதை தொண்டு என்று சொன்னார்கள். சந்நியாசம் என்ற நிலை ஞானம் என்று சொன்னார்கள். அப்ப இந்த மாதிரி மகரிஷி அவர்களும் 4ஆக அதை பிரித்து சொல்லி இருக்கிறார்கள். இப்போ இந்த முதல் 2 பகுதிகளிலேயே மனித வாழ்க்கை முடிந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த அடுத்த நிலை, 3வது நிலை என்பதற்கே மனிதன் வரவில்லை என்பதை இப்பொழுது நாம் உணர வேண்டி இருக்கிறது. அப்ப 4ஆம் நிலை என்பது 3வது நிலைக்கு வந்தாத்தானே 4ஆம் நிலை. அப்ப என்ன பண்ணிட்டான், இந்த 2வது நிலையிலேயே சிக்கிக்கொண்டு வாழ்க்கை நிறைவு பெற்று விடுகிறது. ஆனால் அது நிறைவான வாழ்க்கையாக நிறைவு பெறுவது இல்லை இப்பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல. அப்ப இப்ப அதுக்காக தான் நாம என்ன பண்றோம், இதை சிந்தனை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்போ நாம இதையெல்லாம் ஆழமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைய சமுதாயம் எதை எதிர்பார்க்கிறது என்று கேட்டால், இந்த இல்லறம் என்ற நிலையை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் என்ன 2 எதிர்பார்ப்புகளை இந்த சமுதாயம் வைத்துக் கொண்டு இருக்கிறது. என்ன என்று சொன்னால்,
இந்த இல்லறம் என்ற வாழ்க்கையிலே வரக்கூடிய உணர்வுகளில் இன்ப துன்ப உணர்வுகள் என்பது இரண்டையும் அது பார்க்கிறது. அதுல இந்த இன்பம் என்ற உணர்வை பெருக்க வேண்டும், துன்பம் என்ற உணர்வு குறைய வேண்டும் என்று இந்த மனித சமுதாயம் அதற்காகத்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அதுல கூட பாருங்க, இன்பத்தை பெருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு இவன் முயற்சி பண்றான், இவன் முயற்சி பண்ணி பெருக்கணும்னு நினைக்கிறான். துன்பத்துக்கு என்ன சொல்றான், குறைய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு இவன் முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியல, அதுவா குறையணும்னு நினைக்கிறான். நல்லா இந்த இடத்த சிந்தனை செய்து பாருங்கள். இன்பம் துன்பம் என்பது இரண்டுமே ஒரு மன உணர்வு. இந்த உணர்வு என்பது அடிப்படையான காந்த தத்துவம் என்பது தெரியாமல் இந்த இன்ப துன்ப உணர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. காந்த தத்துவம் தான் இந்த உணர்வு என்பது எது எது உணர்வாக வருகிறது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த காந்த தத்துவம் தெரியல அப்படிங்கிற போது இப்போ மனிதன் என்ன பார்க்கிறான், இந்த இன்பம் என்ற உணர்வு என்பதும் புறம் சார்ந்தது என்று பார்க்கிறான். ஆனால் துன்பம் என்ற உணர்வு அகம் சார்ந்ததாக பார்க்கிறான். இப்படிதான் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்வை. இப்படி இருக்கான்னு ஒரு சிந்தனை செய்து பாருங்க, நிச்சயமாக அப்படித்தான் இருக்கிறது. இப்ப எனக்கு மனசு துன்பமாக இருக்கு அப்படின்னு சொல்றான். மனம் துன்பப்படுகிறது, வேதனையாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. அப்ப இது எல்லாத்தையும் சொல்றான், அதெல்லாம் ஏதோ அகத்துக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். சரி, இது ஏன் வந்தது, ஏன் இந்த மாதிரி இருக்கு, ஏன் இந்த துன்ப உணர்வு, அது எனக்கு உள்ள துன்பமாக இருக்கிறது, உள்ளதான் சொல்றான். இன்பமாக இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த இடத்துல எனக்கு இன்பமாக இருக்கிறது என்று சொல்லுகிறானா என்று கேட்டால் இல்லை. நீ நல்லா பாருங்க, இது இன்பத்தை கொடுக்கிறது, அது இன்பத்தை கொடுக்கிறது, இது இதைவிட பெரிய இன்பத்தை கொடுத்தது, அது அதைவிட பெரிய இன்பத்தை கொடுத்தது, இன்னும் இதை பெற்றோம் என்று சொன்னால் இன்னும் பெரிய இன்பத்தை பெற்று விடலாம். அப்ப என்ன பண்றான், இதெல்லாம் எங்கேயோ வெளியில இருக்குன்னு நினைக்கிறான். எங்க இருக்குன்னு, பொருள்களில் இருக்கிறது என்று நினைக்கிறான். அப்ப இன்பம் என்ற உணர்வு பொருள்களில் இருக்கிறது என்று நினைக்கிறான். துன்பம் என்ற உணர்வு அகத்துக்குள்ளாக இருப்பதாக நினைக்கிறான். அப்ப என்ன பண்றான், இந்த துன்பம் என்ற உணர்வு அகத்துக்குள்ளா இருக்கு, அதை போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியல, அதுவாக விலக வேண்டும் என்று சொல்றான். துன்பம் எனக்கு விலக வேண்டும். அப்ப என்ன பண்ண போற, அதுக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியல. துன்பம் விலகுவதற்கு நீ என்ன ஏதாவது முயற்சி எடுத்து, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்கறேன். ஏன்னு கேட்டா அது உள்ள அகத்துக்குள்ளாக இயற்கையாக வருவதாக இவனாக நினைத்துக் கொள்கிறான். அப்ப என்ன பண்றான்னா, நேரா போறான், இறைவனிடம் கேட்கிறான், இறைவா எனக்கு இந்த துன்பத்தை போக்கு. ஏன்னா அது அகத்துக்குள்ள இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. இவன் கையில இல்லைன்னு நினைக்கிறான், ஆனால் இன்பம் இவன் கையில் இருக்கிறது என்று நினைக்கிறான். இந்த இடம் தாங்க மனிதன் இந்த வாழ்க்கையில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் என்று சொன்னால், இந்த இடம்தான் அனைத்து சிக்கல்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இன்பம் பொருள்களில் இருக்குன்னு நினைக்கும் போது அதனாலதான் பொருள்களை பெருக்குகிறான். எதுக்கு பெருக்கிற அப்படின்னா, இன்பத்தை பெருக்குகிறேன், இன்பத்தை பெருக்குவதற்காகத்தான் பொருள்களை பெருக்குகிறேன் என்பதுதான் இன்றைய மனிதனுடைய நிலை. சரி, அப்ப
நீங்க இப்ப இப்ப இன்னைக்கு நீங்க காந்த தத்துவத்தை நாம இப்ப 40 வாரமாக நாம பல்வேறு வகையில் சிந்தனை செய்து வருகிறோம். இப்ப அந்த இன்பம் துன்பம் ரெண்டுமே ஒரு உணர்வு தானே, ரெண்டுமே அகம் சார்ந்தது தானே. எப்படி இன்பம் என்பதை புறம் சார்ந்ததாக இருக்க முடியும்? அப்ப வேதாத்திரியத்தில் காந்த தத்துவ தெளிவு இருக்கிறவங்களுக்கு இது புறத்தில் இல்லை, புறப்பொருள்களில் இன்பம் இல்லை என்பது தெளிவாக தெரியும். தெளிவாக தெரிந்தாலும் தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த இன்பத்தை பெருக்குகிறேன் என்று பொருளை தேடி ஓடுகிறார்களே, அவர்களோடு இணைந்து இவர்களும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நாம் அறிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப யாரு இப்போ அவர்களாவது பரவாயில்லை, இயற்கை என்ன பார்க்கும், அவர்களாவது அறியவில்லை, அந்த அறிந்த பின் ஓடுகிறோமே. அப்ப நாம் தான் இப்பொழுது பெரிய ஒரு விழிப்பு நிலைக்கு வரவேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். சரி, அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன புரியுது, இந்த இன்பத்தை பெருக்குவதுதான் துன்பமாக மாறுகிறது என்ற ஒரு தத்துவம் நமக்கு தெரியும். அப்ப இன்பம் பெருகும் போது அது எங்க துன்பமா மாறுகிறது, அகத்தில் துன்பமாக மாறுகிறது. அப்ப அகத்தில் இருக்கக்கூடிய துன்பமே இதை பெருக்கியதுனால்தான் அப்படிங்கிறது ஒன்று இந்த உலகத்துக்கு உணர்த்தி விட்டால், இது உணர்ந்து விட்டால், இந்த பெருக்குவதை நிறுத்திவிட்டால் இங்க இருக்கக்கூடிய துன்பம் பெருகுவது நின்றுவிடும். இருக்கக்கூடிய துன்பம் என்ன ஆகிவிடும், அது நம்மை விட்டு அகண்டுவிடும். அப்ப அங்க என்ன இல்ல, இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து செல்கிறோம். இதுதாங்க இந்த வாழ்க்கையில இப்ப நம்ம ஆன்மீகத்தில் காந்த தத்துவம் தெளிவு பெற்றவர்கள் இன்ப துன்பம் என்ற உணர்வை கடந்து செல்ல வேண்டும். மகரிஷி அவர்கள் இந்த உணர்வுகளை பற்றி சொல்லும் பொழுது 4 வகையாக இந்த உணர்வுகளை சொல்லுவார்கள். இன்பம் துன்பம் என்று ஒரு பகுதியாக சொல்வார்கள். அந்த நிலையை உணர்ந்து விட்டால் அடுத்த பகுதி அமைதி பேரின்பம் என்று சொல்வார்கள். அப்ப இந்த ரெண்டையும் கடந்துட்டோம்னா அங்க என்ன வருது, அமைதி என்ற உணர்வுக்கு வந்துடும். ஆனா அமைதி என்பது அது எங்க கொண்டு போய்விடும், ஆனந்தம். அப்ப இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம், அததான் ஆனந்தம் பேரானந்தம் அப்படிலாம் சொல்றோம். இப்போ இங்க அந்த அமைதி என்ற ஒரு நிலையும் பேரானந்தம் நிலை என்ற நிலையும் எப்ப அப்படின்னா அது வரும்பொழுது அங்கதான் வானப்பிரஸ்தம் சந்நியாசம்ங்கிற ஒரு நிலையெல்லாம் வருது. அப்ப இந்த வானப்பிரஸ்தம்ங்கிற நிலைக்கு நம்ம போகல. வானப்பிரஸ்தம்ங்கிற நிலைக்கு ஏன் போகல அப்படின்னு கேட்டா, இவன் தேவை என்பதிலேயே அவன் என்ன பண்றான், மனதளவில் குறைவுபட்டு கொண்டு இருக்கிறான். அப்ப வானப்பிரஸ்தம்ங்கிறதுக்கு நகலவே இல்லை, போறதே இல்லை. எப்ப எது வரைக்கும், இறப்பு வரைக்கும் அவன் வானப்பிரஸ்தம் என்ற நிலைக்கு போவது இல்லை. சரி, இப்படி இருக்கிறது மனித வாழ்க்கை. நாம இதைத்தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம், எவ்வளவு காலமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க, இப்போ இந்த பிரபஞ்சத்திலே அணுக்கள் முதல் பஞ்சபூதங்கள் வரை இந்த பிரபஞ்சமாக நிறைந்து இருக்கிறது. எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் முழுவதும் எவ்வளவு நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாமே இங்கு அங்க அணுவிலிருந்து தோன்றி அந்த பிரபஞ்சமாக வந்திருக்கிறது. அதன் பிறகு ஓரறிவு முதல் ஐயறிவு ஜீவன் வரை வந்திருக்கிறது. இப்பொழுது 6 அறிவு பெற்ற மனிதனாக இறுதியாக இந்த பிரபஞ்சத்தில் தோற்றமாக
வெளிப்பட்டது எது? இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்திலே இறுதியாக வெளிப்பட்ட ஒன்று எது அப்படின்னு சிந்தனை செய்து பாருங்கள். சிந்தனை செய்து பார்த்தால் அது எதுவாக இருக்கும் தெரியுமா? அது மனித உடல். மனித உடல் என்பதுதான் இந்த இறை தோற்றங்களிலேயே ஒரு உச்சகட்டமான, இன்னும் மகரிஷி இன்னொரு வார்த்தையை போடுறாங்க, உன்னதமான ஒரு தோற்றம் என்று சொன்னால் அது மனித உடல் அப்படின்னு சொல்றார். இப்ப ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுடைய உடலை நினைத்து பாருங்கள். இப்ப எல்லாரும் அவங்களுடைய உடலை நினைத்து பாருங்கள். இந்த உடலுக்கு என்ன சொல்றாங்க? இந்த பிரபஞ்ச தோற்றத்திலேயே ஒரு உச்சமான உன்னதமான ஒரு படைப்பு நமது உடல். சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? அப்படின்னா இது எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு உயர்ந்தது. இப்ப பாருங்க, எது இந்த உடலாக வந்தது? எது இந்த உடலாக வந்தது? இந்த உடல் என்ற தோற்றம் தான் உச்சம். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த மனித உடல் என்பதற்கு அப்பால் எந்த தோற்றமும் இதுவரை நடைபெறவில்லை, நடைபெறப் போவதும் இல்லை. இதுதான் உச்சம். உச்சம். இப்ப இறைநிலையின் தன்மாற்றம் என்று சொல்கிறோமே, அந்த தன்மாற்றம் அணுவாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, நிலமாகி, கோள்களாகி, பிரபஞ்சமாகி, ஓரறிவுல ஒரு உடல் இருக்கு. ஆனா ஈரறிவுங்கிறப்ப அந்த உடல்ல மாற்றம் இருக்கு. மாற்றம் இருக்குல்ல. ஓரறிவு உடலுக்கும் ஈரறிவு உடலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இருக்குல்ல. இருக்கு. இது ஒரு புலன் எக்ஸ்ட்ரா வந்துருது. மூவறிவு உடல், 4 அறிவு உடல், 5 அறிவு உடல். 5 அறிவு வரை 5 புலன்கள் ஒன்றொன்றாக வந்து அந்த உடல் வந்துச்சு. இப்ப 6வது அறிவாக அடுத்த புலன் வரல, ஆனா இந்த உடல் வந்தது. இதுக்கப்புறம் எந்த தன்மாற்றமும் இல்லை. அப்ப இதுதான் உயர்ந்த உச்சமான ஒரு தன்மாற்ற நிலை. எது இப்படி தன்மாற்றமாகி வந்திருக்கிறது? அந்த இறைநிலை. இப்போ இந்த ஆரம்ப நிலையில் அணுவாக தோன்றியதற்கு முன் இருந்த இறைநிலை ஆகிய சுத்தவெளி இருக்கிறது அல்லவா? அந்த சுத்தவெளி என்பது ஒரு உயர்ந்த மதிப்பு உடையதா? அதுவே தன்மாற்றமாகி உச்சமான உன்னதமான ஒரு உடலாக வந்திருக்கிறது. இந்த உடல் என்பது ஒரு உயர்வான நிலையா? எந்த நிலை உயர்வான நிலை? ஆரம்பத்தில் இருந்த இறைநிலையா, முடிவாக இருக்கக்கூடிய இந்த உடல் என்ற இறைநிலையா? இந்த உடல் என்பதும் இறைநிலைதான். அதுதானே இதுவாக வந்திருக்கிறது. அப்ப எது சிறப்பு பெற்றது, எது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது என்று சிந்தனை செய்து பார்த்தால், அந்த சுத்தவெளியாகிய இறைநிலையை விட இந்த மனித உடல் என்பது மிக 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 ஒரு உச்சமான உன்னதமான ஒரு படைப்பு. அப்படிதான் பார்க்கணும். அப்ப மனிதன் இறைவனை விட உயர்ந்தவனா? ஒரு கேள்வி வருது. மனிதன் இறைவனை விட உயர்ந்தவனா என்று ஒரு கேள்வி வருது. இப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? இறைவன் வேறு, மனிதன் வேறு என்ற ஒரு பார்வையில் துவைதமாக அந்த கேள்வியை நாம் எழுப்புகிறோம். துவைதமாக எழுப்புகிறோம். ஆனால் நாம் அத்வைதம் நமக்கு உணர்ந்து கொண்டோம். அத்வைதம் என்பதை உணர்ந்து கொள்வதுதான் முழுமையான காந்த தத்துவம். நம்ம இந்த காந்த தத்துவம் 40 பகுதியையும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, இது முழுமையான அத்வைதம் என்பது நமக்கு புரியும்.
இப்போ அந்த ஆரம்பத்தில் தொடக்கத்துக்கு முன் இருந்த இறைநிலையை விட இந்த மனிதன் உயர்ந்தவனான்னு கேட்கறது பதிலா இந்த மனிதனாக உயர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த இறைநிலை உயர்ந்ததா, ஆரம்பத்தில் தொடங்கிய இடத்தில் இருந்த இறைநிலை உயர்ந்ததா? இப்ப நம்ம உயர்வு தாழ்வுங்கிறதெல்லாம் நம்ம கிடையாது, உயர்வு தாழ்வுங்கள்லாம் கிடையாது. ஆனா இப்ப எதுக்காக இதை நம்ம இப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய மதிப்பை நாம் உணராமல் இருக்கிறதுனால அதை உணர்வதற்காக நம்ம இப்படி ஒரு கம்பாரிசனா நம்ம அதை சிந்தனைக்காக எடுத்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மனித உடல் என்பதுதான் உயர்ந்தது. அதனாலதான் மகரிஷி என்ன சொல்லிட்டாரு, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உன்னதமான படைப்பு என்று சொன்னால் மனித உடல் என்று சொல்லிவிட்டார். ஏன் இந்த பிரபஞ்சத்தில் உன்னதமானது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி ஒவ்வொரு அணுவின் மையத்திலும் அணுக்களின் இடையேயும் இந்த பிரபஞ்சத்தை கடந்து எல்லையற்ற பரவெளியாக விரிந்திருக்கக்கூடிய அந்த இறைநிலைதான் உன்னதமானது என்று சொல்லியிருக்கலாமே. இந்த பிரபஞ்சத்தில் உன்னதமானதுன்னா இறைநிலை அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. நம்ம தான் சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, மனித உடல் அப்படின்னு சொல்லிட்டார். மனித உடல் ஏன் அப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த மனித உடல் என்பதன் மூலமாகத்தான் அந்த இறைநிலை தன்னையே உணர்ந்து கொள்ள கூடிய ஒரு தகுதியை பெற்றிருக்கிறது. இறைநிலை தன்னையே உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தகுதியை பெற்ற ஒரே இடம் இந்த மனித உடல். அப்ப மனித உடலினுடைய மதிப்பு எவ்வளவுன்னு பாருங்க. மனித உடலினுடைய மதிப்பு என்ன? இது எதுக்கு? இறைநிலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தகுதியை பெற்ற இந்த உடல். இந்த உடலை நாம என்ன பண்ணியிருக்கோம், எப்படி பார்க்கிறோம், இந்த உடலை எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நினைத்து பார்த்தால் வேதனையாகவும் வெட்கப்பட வேண்டியதாகவும் இருக்கு. இப்படி இதனாலதான் என்ன சொன்னாங்க ஔவையாரே, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அரிதுன்னு அரிதுன்னு சொல்லிட்டாரு அவங்க. ஏன் சொன்னாங்க இந்த மானிடராய் பிறத்தல் அப்படின்னா? அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மனித உடல் என்ற வடிவத்தை எடுத்திருக்கிறோமே, இது இந்த பிரபஞ்சத்தில் அரிதினும் அரிது என்று சொல்லிவிட்டார். அவ்வளவு பெரிய ஒரு இடம். ஏன்? இந்த உடலின் மூலமாகத்தான் இறைநிலை தன்னையே உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உடலால் மட்டுமே அதை உணர்ந்து கொள்ள முடியும். நீ சாதாரணமா இந்த மனித உடலின் மூலமாக இறைநிலை தன்னை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியல. அப்படி சொல்ல முடியல. என்ன சொல்ல முடியும்? இந்த மனித உடலின் மூலம் மட்டும்தான் இறைநிலை தன்னை உணர்ந்து கொள்ள முடியும். சிந்திச்சு பாரு. அப்ப அப்படிப்பட்ட இந்த உடல் எவ்வளவு உன்னதமானது. ஏன் 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 எப்படி இந்த மதிப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இத ஏதாவது ஒரு உதாரணம் மூலமாக நம்ம புரிய வைக்கணும். அப்படிங்கும் போது இப்போ என் மனசுல ஒரு உதாரணம் தோன்றுகிறது. அது அது சரியா ஆப்டா வருதா என்னன்னு தெரியல. நம்ம ஒரு பிராக்டிக்கலா ஒரு உதாரணத்தை பார்ப்போமே. இப்ப பாருங்க, ஒரு மனிதனுடைய கையில் 100 ரூபாய் நோட்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப அந்த நோட்டினுடைய மதிப்பு எவ்வளவு? 100 ரூபாய். ஆம். இப்ப அவன் என்ன செய்யறான், அந்த 100 ரூபாயை கொடுத்து ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறான்.
ஒரு காய் வாங்குறான்னு வச்சுக்கோமே. அந்த 100 ரூபாய்க்கு காய் வாங்கினான். எவ்வளவு மதிப்புள்ள காயை வாங்கினான்? 100 ரூபாய் மதிப்புள்ள காயை அவன் வாங்கிவிட்டான். எந்த ரூபாய? அந்த 100 ரூபாயை கொடுத்து வாங்கிட்டானா? வாங்கிட்டான். இப்ப அந்த 100 ரூபாய் யார் கையில இருக்கு? இன்னொருத்தர் கையில இருக்கு. இப்ப அவர் அதை என்ன செய்கிறார்? அந்த 100 ரூபாயை கொடுத்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பழம் வாங்குறார். இப்ப பாருங்க, ஏற்கனவே இந்த ஒரு 100 ரூபாய் 100 ரூபாய் மதிப்புக்கு ஒரு காய் என்ற ஒரு பொருளை அது என்ன இருக்கு, அது கொடுத்திருக்கிறது. கொடுத்துட்டு இப்ப இரண்டாவது முறையாக அதே 100 ரூபாய் இன்னொரு 100 ரூபாய்க்கு பெருமான அந்த பழங்களை அவர் வாங்கிட்டார். அந்த ரூபாய் அங்க போயிருச்சா? இப்ப இந்த 100 ரூபாய் நோட்டு எவ்வளவு மதிப்புள்ள ஒரு பொருள்களை வியாபாரமாக செய்திருக்கிறது என்று கேட்டால் 200 ரூபாய் மதிப்புள்ள பொருள்களை என்ன பண்ணிருக்கு? பரிமாற்றம் செய்திருக்கிறது. இருக்கா? ஆனால் அந்த ரூபாய் எப்படி இருக்கிறது? அது 100 ரூபாயாகவே தான் இருக்கிறது. இப்ப இப்படியே அங்கே நிக்குமா? அவர் அங்கிருந்து அதை கொண்டு போய் கொடுத்து ஒரு பலசர கடையில பருப்பு வாங்குறாரா? வாங்குறாரு. அந்த ரூபாயை திருப்பி அவரு கொடுத்து என்ன வாங்குறாரு? வேற ஒரு சோப்பு வாங்குறாரு. இந்த 100 ரூபாய் நோட்டு என்ன ஆகிக்கொண்டே இருக்கிறது? பயணித்துக் கொண்டே இருக்கிறது. பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு 100 முறை பயணித்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்கு 100 முறை பயணித்து விட்டது. இப்போ அந்த இடத்துல அது எவ்வளவு பெருமான பொருள்களை அது பரிமாற்றம் செய்திருக்கிறது என்று கணக்கு போட்டீங்கன்னா 10,000 ரூபாய் பெருமானம் உள்ள பொருள்கள் பரிமாற்றம் அங்க நடந்திருக்கிறது. இப்ப பாருங்க, 10,000 ரூபாய் பொருளுடைய அனுபவ பரிமாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த ரூபாய் நோட்டை எடுத்து பாருங்கள், அது எப்படி இருக்கிறது? அது 100 ரூபாயாகத்தான் இருக்கிறது. 100 ரூபாயாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது செய்திருக்கக்கூடிய அனுபவங்கள் பார்த்தோம்னா 10,000 மதிப்புள்ள அந்த பொருள்களை பரிமாற்றம் செய்திருக்கிறது. இப்ப நம்ம 100 தடவை மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இது இன்னும் 1000 தடவை என்று சொன்னால் 1000 பேர்கிட்ட அது நகர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அங்க என்ன இருக்கும்? அது 1,00,000 மாறி இருக்கும். 10,000 பேர் சொன்னோம்னா 10 லட்சமாக மாறி இருக்கும். இப்படி போய்கொண்டே இருக்கும் அல்லவா? போய்கொண்டே இருக்கும் அல்லவா? அப்ப இப்போ 1,00,000 தடவை அது மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது பல கோடியாக அதனுடைய மதிப்பு உயர்ந்திருக்கும். ஆனால் அந்த ரூபாய் நோட்டு 100 ரூபாயாகத்தான் இருக்கும். ஆனால் அது செய்திருக்கக்கூடிய அந்த அது சென்ற வழியில் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், அந்த பகிர்வுகள், பல கோடி மதிப்புள்ள பகிர்வுகளை அது செய்திருக்கிறது. அதுதான் செய்திருக்கிறது. அந்த நோட்டு தான் செய்திருக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த ஒரே நோட்டு தான் செய்திருக்கிறது. ஆனால் அது அதுவாகவே இருக்கிறது. இப்போ இந்த உதாரணத்தை நாம அடிப்படையாக வச்சுட்டு இப்ப அப்படியே சிந்தனை செஞ்சு பாருங்க. அந்த இறைநிலை அது அணுவாக அசைந்து அணுவாகி முதல் இயக்கமாகி அணுவாகியது என்று சொல்றோம் இல்லையா? அங்க தொடங்கியது இந்த இயக்கம். அந்த ஒரு அணுவுக்குள்ளாக அந்த ஒரு அணுவின் மையத்துல அதே அறிவாகிய தெய்வம் அசையாத சுற்றவெளியாக அந்த அணுவின் மையத்துல என்ன ஆயிடுச்சு? டிரான்ஸ்பர் ஆயிருச்சு. ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு. இப்போ அங்க இருந்து அந்த அணுநிலையிலிருந்து எவ்வளவு அணுக்கள் கூடி
மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி இதெல்லாம் பாட்டுல நம்ம படிச்சிடறோம். அந்த பஞ்சபூதங்களாக வர்ற வரைக்குமே எவ்வளவு காலம், எவ்வளவு காலம் அது எது பயணித்திருக்கிறது? இது பஞ்சபூதங்களாக மலர்ந்த வரை எத்தனை கோடி ஆண்டுகளாக இருக்கும், எவ்வளவு பயணம் செய்திருக்கும்? எது? அந்த மையத்தில் இருக்கக்கூடிய இறைநிலை. நினைச்சு பாருங்க. நம்ம 100 ரூபா நோட்டை 1,00,000 தடவை அது பயணிச்சதுன்னு சும்மா நம்ம கணக்கு போட்டுக்கிட்டோம். இப்போ இது பஞ்சபூதங்களாக மாறும் வரை எவ்வளவு பயணம் நடந்திருக்கிறது. பஞ்சபூதங்களாக மாறிய பிறகு இந்த பிரபஞ்சமாக கோடான கோடி நட்சத்திரங்களாக மாறி இருக்கிறதே, எவ்வளவு பயணம் பயணம். அங்கு அதுவே நமக்கு வியக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல தொடங்கிய இடத்தில் இருந்த அந்த இறைநிலைக்கும் இந்த பிரபஞ்சமாக மலர்ந்த இடத்தில் அந்த இறைநிலைக்கு பெற்ற அந்த ஒவ்வொரு உணர்வுகளும், அனுபவ உணர்வுகளும், அப்ப ஒவ்வொரு அலைகளும் எல்லாமே உணர்வுன்னா என்ன? நம்ம இதெல்லாம் உணரக்கூடியது உயிரினமா வந்த பிறகு. ஆனா அதுக்கு முன்னாடி அது உணரக்கூடியதாக இல்லை என்று சொன்னாலும் அங்க உணர்வாக இருந்திருக்கிறதா இல்லையா என்று கேட்டா இருந்திருக்கிறது, இருந்திருக்கிறது. மகரிஷி சொல்றாங்களா இல்லையா? நம்ம இதெல்லாம் நம்ம காந்த தத்துவத்துல பார்த்திருக்கோமா இல்லையா? எப்படி பாருங்க, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் சொல்றோமா இல்லையா? விண் என்று சொல்லும் போது அழுத்தம், காற்று என்று சொல்லும் போது ஒலி, நெருப்பு என்று சொல்லும் போது ஒளி, நீர் என்று சொல்லும் போது சுவை, மண் என்று சொல்லும் போது மனம் சொல்றோமா? பஞ்சபூதங்களில் பஞ்சதன் மாத்திரைகள், பஞ்சதன் மாத்திரைகள். இது எல்லாமே என்ன? அலை, காந்த அலை. காந்த அலையின் அடர்த்தி, அந்த அடர்த்தி நிலையில் இருக்கக்கூடிய காந்த அலை அது உணர்வாகத்தானே இருக்கிறது. சுவை என்ற உணர்வு இருக்கிறது. அந்த சுவையை உணரக்கூடிய மனமாக வந்தது நம்ம ஓரறிவு. இப்போ நீங்க இந்த பிரபஞ்சமாக மலர்ந்தது வரை இருக்கக்கூடிய அந்த அனுபவம் என்பது எவ்வளவு பெரிய அனுபவமாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால் அதுவே ஒரு வியக்கத்தக்க அளவில் இருக்கிறது, வியக்கத்தக்க அளவில் இருக்கிறது. நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல, அப்படி இருக்கிறது. அதன் பிறகு ஓரறிவு, ஓரறிவு தாவரமாக மலர்ந்து இன்னைக்கு எத்தனை கோடி வகையான தாவரங்கள் இந்த உலகம் முழுவதும், இந்த உலகத்துல மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலையும் ஒவ்வொரு உலகம் இருக்கிறது. இந்த உலகம் போல உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு உயிரினங்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒன்று பூமி போல ஒன்று இருக்கிறது, இருந்துதான் ஆகும். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய கோடான கோடி நட்சத்திரங்களின் ஒவ்வொரு பூமியிலும் எவ்வளவு ஓரறிவு உயிரினங்கள். அப்ப அதுக்குள்ள அந்த அழுத்தத்தை உணர்ந்த அனுபவம் இருக்கா? இருந்திருக்குமா இல்லையா? கற்பனை பண்ண முடியுதா? கற்பனை பண்ண முடியுதா? முடியல. கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு ஒரு அனுபவம். அங்க இருந்து 2வது அறிவு, 3வது அறிவு, 4வது அறிவு, 5வது அறிவு. எவ்வளவு நம்ம இங்க எத்தனை பார்க்கிறோம்? 5 ஜீவனில் எவ்வளவு கணக்கிலடங்காத அவ்வளவு ஜீவன்களை பார்க்கிறோம். இது ஒவ்வொரு அறிவு என்ற நிலையிலும் அந்த உணர்வை எந்த அதே இறைநிலை என்னாச்சு? ஒவ்வொரு தாவரத்திலும் எத்தனை வகை வகையாக உணர்ந்து, அடுத்து 2வது சுவை என்ற அடிப்படையில் எவ்வளவு சுவையாக உணர்ந்து, வாசனையாக உணர்ந்து, பார்வையாக உணர்ந்து,
ஓசையாக உணர்ந்து ஐந்தறிவு ஜீவன் வரை இப்ப எடுத்து பாருங்க. பஞ்சபூதங்கள் வரைக்குமே, அந்த பிரபஞ்சம் வரைக்குமே ஆச்சரியம். இப்ப அதுக்கடுத்து ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஐந்தறிவு ஜீவன் என்ற உடலாக வரும்போது அங்கு எவ்வளவு அனுபவம். இப்ப இந்த 100 நோட்டு இப்படி வந்து போய்கிட்டு இருக்கு பாருங்க, அப்படியே வச்சுக்கங்க. இப்ப அந்த ஐந்தறிவு ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஐந்து ஒரு ஒரு புறா என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு ஐந்தறிவு ஜீவன்ல ஒரு குருவி என்று எடுத்துக்கொள்வோம். அதனுடைய உடல் என்று எடுத்துக்கொள்வோம். அந்த உடலுக்குள் பல செல்கள், பல கோடி செல்கள். அந்த பல கோடி செல்களுக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய அந்த அறிவாகிய தெய்வமாகிய இறைநிலை, அதனுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம். இப்போ இந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்துக்கும் இந்த ஐந்தறிவு ஜீவனுடைய உடலில் அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த உடலில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்துக்கும் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இது நாமெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் அனுபவமாக பெற்று அதுக்குள்ள இருக்குது. இதே பிரமிக்கக்கூடிய அளவுல இருக்கா? இருக்கு இல்லையா? இருக்கு. இப்ப இந்த 100 நோட்டு எவ்வளவு டிரான்சாக்சன் ஆகிருக்குன்னு நம்மளால கணக்கே போட முடியாத அளவுக்கு வந்திருக்குது. மதிப்பு அவ்வளவு மதிப்பை பெற்று இருக்கிறது. அது அப்ப அவ்வளவு மதிப்பை பெற்ற இடம் ஐந்தறிவு ஜீவன். அங்க இருந்து அடுத்து மலர்ந்தது என்ன? மனிதன், மனித உடல் என்று மலர்ந்தது. மனித உடல் என்று மலர்ந்தது. அப்ப இப்ப மனித உடல்னு வரும்பொழுது எவ்வளவு இதுவரை அது அசைந்ததிலிருந்து பெற்ற அனைத்து அத்துணை அனுபவங்களும் ஒட்டுமொத்தமாக இருப்பாக இருக்க பெற்ற ஒரு உன்னதமான படைப்பு என்றால் மனித உடல். இதுக்கு மேல ஒரு படைப்பு கிடையாது, கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா இந்த 5 புலன்களோட முடிஞ்சிருச்சு. நம்ம இதை பல தடவை பேசியிருக்கோம். பஞ்சபூதங்கள் 5ஓடு நின்று உயிரினங்கள் தோன்றி விட்டது. 6ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? 5 தான். 5 அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அதை உணரக்கூடிய உயிரினமாக தோன்றிவிட்டது என்று சொன்னால் அங்க 6வது பூதம் என்பதற்கான வாய்ப்பு இல்லை, இல்லை. அப்ப அந்த 5 தன்மாற்றத்தையும் உணரக்கூடிய 5 உயிரினங்கள் வந்தாச்சு. அது முடிஞ்சிருச்சு. அந்த அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ மனிதன் என்ற உடல் அங்கு எதற்காக வந்தது? பீனியல் சுரப்பி என்ற ஒரு அற்புதமான ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒன்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த மனித உடல் அந்த மனித உடல் அந்த இறைவனை அத்தனை அனுபவங்களையும் வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு படைப்பு தன்னையே இவ்வளவாக வந்தது என்பது அங்கு தொடங்கிய இடத்தில் இருந்த இறைநிலைதான் இவ்வளவு மதிப்பு பெற்றதாக வந்திருக்கிறது என்பதை அதுவே உணர்ந்து கொள்ளக்கூடிய, உணரக்கூடிய இடம் இந்த மனித உடல். இப்ப சொல்லி பாருங்க, இப்ப மனித உடல் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது. இப்படிப்பட்ட உடலை நாம எங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த புலன் வழியாக இந்த பொருள்களை பெருக்கி இன்பத்தை பெருக்குவதற்காக என்று இந்த உடலை பயன்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான் மனிதன். அப்ப ஏதாச்சு நம்முடைய அருமையும் பெருமையும் நாமே அறியாத ஒரு மயக்க நிலை. அப்ப மனிதனுடைய மயக்க நிலைங்கிறது நம்ம சாதாரணமா முன்னாடி எல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, புலன் மயக்கம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். புலன் அப்படி நாக்களுடைய சுவையில் மயங்கி ஒரு காப்பி குடிச்சான், பிரியாணி சாப்பிட்டான், இப்படியே என்ன பண்ணிட்டோம், சும்மா ஒரு புலன்ல மயங்கினதுன்னு சின்னதா நினைச்சிட்டோம். ஆனால் இது எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலை.
இது போய் இப்படி ஒரு சின்ன ஒரு காப்பியில போய் சிக்கிட்டு இருக்கு, ஒரு பிரியாணியில போய் சிக்கிட்டு இருக்கு, ஒரு கார்ல போய் சிக்கிட்டு இருக்கு, நகையில போய் சிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய மயக்கத்தின் நிலையை பாருங்கள். அப்ப ஒரு அரிய படைப்பாக இந்த மனித உடல் வந்திருக்கிறது. இது சிக்கிக்கொண்டு இங்கேயே நிக்குது. அந்த வானப்பிரஸ்தம்ங்கிற இடத்துக்கே போகல போகல. இப்ப ஆக்சுவலா இப்ப மனிதனுடைய வாழ்க்கையில தான் இந்த நாளா பிரிச்சிருக்கான். இது இந்த பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இது ஏதாவது ஆடு மாடுக்கெல்லாம் இருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் கொடுக்கப்படவில்லை. ஏன்? அதுக்கு அந்த தகுதி இல்லை. எந்த தகுதி இல்லை? இறைநிலை தன்னையே உணர்ந்து கொள்ளக்கூடிய தகுதி அந்த ஐந்தறிவு ஜீவன் என்பதற்கு இல்லை. அதை பெறவில்லை. இங்குதான் முழுமையாக அந்த தகுதியை பெற்ற உடலாக மனித உடல் வந்திருக்கிறது. அப்ப நீங்க பாருங்க, இப்ப இந்த நாளா பிரிச்சிருக்கோம் பாருங்க. இந்த நாளா பிரிச்சிருக்கிறத நீங்க என்ன பண்ணலாம், மனிதனுடைய வாழ்க்கைக்கு மட்டும் மகரிஷி வாழ்க்கை தத்துவம் நீங்க எடுத்து பாருங்க. 12 வாழ்க்கை தத்துவம் கொடுத்திருப்பாரு. அதை 4 பகுதியாக பிரிச்சிருப்பார். 4 பகுதியாக பிரித்திருப்பார். அதுல முதல் 2 பகுதி தேவைகள் 3, காப்புகள் 3, மனிதனுக்கும் பொருந்தும், ஐந்தறிவு விலங்கினங்களுக்கும் பொருந்தும்னு சொல்லிட்டாரா? அப்ப அதை அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு அடுத்த பகுதி அறநெறிகள் 3, இது மனிதனுக்கு மட்டுமே என்று சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்காரா? அங்க என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒழுக்கம், கடமை, ஈகை கொடுத்திருக்கிறாரா? இந்த 3ஆ பிரிச்சிருக்கிறாரா? இந்த 3ஐயும் அப்படியே நீங்க இந்த மனித வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். இப்படி பொருத்தி பார்க்கணும்னு இன்னைக்கு எனக்கு தோணுது. இந்த சிந்தனையை சிந்திக்கும் போது இதுல பொருத்தணும்னு தோணுது. என்னன்னு பார்த்தா, அந்த பிரம்மச்சரியம் என்ற இளமை நோன்புன்னு இருக்கு பாருங்க. அது 18 வயது வரை மனிதன் மேஜர் ஆகிறதுங்கிறது அந்த 18 வயது. அது அப்படின்னா என்னத்தான்? அந்த 18 வயதுங்கிறது எதுக்கு மேஜர்னு வச்சிருக்கான்? எப்படின்னா, உடலின் திறனாலும் அறிவின் திறனாலும் பொருளை ஈட்டக்கூடிய தகுதியை பெறக்கூடிய இடம், அந்த இடம் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அங்க இளமை நோன்பு முடிஞ்சிருச்சு. அதான் மைனர் மேஜர் அப்படின்னு சொல்றோம். மைனர் என்று சொல்லும்போது அந்த உடலின் திறனை பெருக்கிக் கொண்டிருக்கிறான், அறிவின் திறனை பெருக்கிக் கொண்டிருக்கிறான். அதுக்கு உதவுவது யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இல்லறம் என்ற நிலையில் இருக்கிறானே அவன்தான் இதற்கு உதவுகிறான். இவன் அந்த பிரம்மச்சரியம் என்ற நிலையில் இருந்து உயர்வதற்கு உதவக்கூடியவன் யாரு? அங்க அவன். இப்ப பிரம்மச்சரியம்ங்கிற நிலையில அவனுக்கு கடமை, ஈகை இருக்கிறதா? நீங்க மனிதனுக்கு ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்னு 3 சொல்லிட்டோமே. இந்த 3ல பிரம்மச்சாரியம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த இளமை பருவத்தினருக்கு இந்த 3ம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஒன்றே ஒன்றுமான எது? அந்த முதல் அறம், இது ஒழுக்கம் என்பது மட்டும்தான் இருக்குது. ஆனால்தான் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லித்தர வேண்டியிருக்கிறது? ஒழுக்கம் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டிய இடம் அந்த இடம் பிரம்மச்சரி. அங்க அவனுக்கு கடமை இல்லை. ஏன்? அவன் சமுதாயத்தினுடைய உழைப்பை பெற்று அவனது உடலை வளர்க்கிறான், அவனது அறிவை வளர்க்கிறான். யார் மூலமாக? பெற்றோர்கள் மூலமாக சமுதாயத்தினுடைய உழைப்பை அனுபவித்து இவன் உடலின் திறனையும் அறிவின் திறனையும் வளர்க்கிறான். இதுதாங்க உண்மை. ஆனா அந்த இடத்துல இவன் என்ன பண்ணக்கூடாதுங்கிற சொல்லி தரணும். பிறருக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்ற ஒழுக்கம் என்பதை மட்டும் அங்க என்ன பண்ணணும்? அங்கு சொல்லி தரணும். அது மட்டும்தான் அவனுக்கு பொருந்தும். அவனுக்கு கடமை என்பது இல்லை. சார், இப்ப சில இடங்கள்ல அந்த சின்ன வயசுல இருக்கவங்களே சமுதாயத்தால் கைவிடப்பட்டு அவன் உழைச்சுதான் சாப்பிடணும்,
அப்படிங்கிற ஒரு நிலை வருகிறது என்று சொன்னால் அது சமுதாய குற்றம். சமுதாய குற்றம். சமுதாயம், இந்த மனிதனுடைய வாழ்க்கை அந்த முறைப்படி வாழாத ஒரு குற்றம். கர்மம், கர்மவினை, கர்மவினையினுடைய தண்டனை. தண்டனை. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? பெற்றோர்கள் செய்தது. பெற்றோர்கள் செய்து அவனுடைய அந்த கர்மவினை இப்படி கூடிய ஒரு நிலைக்கு மாறிவிட்டது. ஆனால் இதற்காகவா இந்த மனித உடல் எடுத்தது? கர்மவினை என்பதை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த மனித உடல் எடுத்தது இல்லை. இறைநிலை தன்னை உணர்வதற்காக எடுத்த இந்த உடல், இந்த உடலை கொண்டு மனிதன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கர்ம வினையை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். தலைமுறைக்கு தலைமுறை அதை அடர்த்தியாக பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். அதனால் வரக்கூடிய சீர்கேடைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம். அப்ப அதுவரை அந்த ஒழுக்கம்ங்கிறது மட்டும் 18 வயசு ஆயிருச்சு. அப்ப இல்லறம், இல்லறம், இல்லம் கொண்டு பொருள் ஈட்டி தானும் தூய்த்து பிறருக்கும் மகிழ்வித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லறம் அப்படின்னு வச்சான். இல்லறம். அப்ப இல்லறம்ங்கிறதுல என்ன வருது? கடமை என்பது வருகிறது. அங்க ஒழுக்கமும் இருக்கும், ரெண்டு சேர்ந்து வர்றது இல்லறத்துல. அப்ப இப்ப பெற்றோர்களுக்கு ஒழுக்கமும் உண்டு, கடமையும் உண்டு. ஆனா அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கம் மட்டும்தான் உண்டு. அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கு பாருங்க. வந்துருச்சா? வந்துருச்சு. இல்லறம். அந்த இல்லறத்துல இருந்து கொண்டு கடமை என்பது என்ன? இல்லறத்தில் கடமை என்பது என்ன? இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கடமை ரெண்டு. என்ன ரெண்டு அப்படின்னா, தான் தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். யாரு? இல்லறத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி தான் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பது ஒன்று. அதன் பிறகு இந்த குழந்தைகள் உடலாலும் அறிவாலும் வளரும் வரை அவர்களுக்கு வேண்டிய தேவையை பூர்த்தி செய்வது என்ற ஒரு கடமையும், அதே போல உடலால் வயோதிகமாகி இருக்கக்கூடிய தாய் தந்தையருக்கு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய பொருளை கொடுக்க வேண்டிய கடமையும், இந்த ரெண்டுமே இருக்குங்க. தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வது ஒன்று, குழந்தைகள் பெற்றோர்கள் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியது என்பதும் அங்க இருக்கு. இல்லறத்துல இருக்கிறவனுக்கு இருக்கு. அங்கதான் கடமைங்கிறது வருது. இது கடமை, இது கடமை. அப்ப இந்த இடத்துலதான் அந்த கடமையை என்ன விரிச்சு மகரிஷி எப்படி சொல்லுவாரு? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அப்படின்னு விரிச்சிட்டாரு. ஏன் அது அங்க போய் நாம இப்ப அப்படி முதல்ல விரிக்கல. ஏன் நம்ம என்ன சொன்னோம்? நம்மளுடைய தேவை, குழந்தையினுடைய தேவை, பெற்றோர்கள் அது குடும்பத்தோட நின்றுச்சு. தான் குடும்பத்தோட நிக்கிறோம். சுற்றம், ஊர், உலகம்னு ஏன் விரியுது அப்படின்னு கேட்டா, இப்பொழுது அப்படி நாம் சமுதாயமாக கூடி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்ததினால் அது விரியுது. அப்படி இல்லாட்டி அது விரியாது. அவன் ஒரு காட்டுக்குள்ள தனித்தனியா இருந்து அவன் குடும்பம் அப்படின்னு அந்த இயற்கையில் இருக்கிற அந்த காட்டுவாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க கடமை என்பது எங்கோட நின்றுச்சு? தான் குடும்பத்தோட நின்றுச்சு. அப்ப எப்ப சமுதாயமாக கூடி வாழ ஆரம்பித்தானோ அப்ப என்ன ஆகுது? அங்க விரியுது. தான், குடும்பம், சுற்றம் அப்படின்னு விரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா? இன்னும் கூட்டம் கூட்டமாக பெருகினோடனே ஊர் என்று வந்துருச்சு. அப்ப ஊர் என்ற அளவுக்கு விரிந்தது. இப்ப உலகம் என்ற அளவுக்கு விரிஞ்சு போச்சு. ஏன்? உலகத்துல எங்க இருக்கக்கூடிய பொருளையோ இங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்துட்டோமா நம்ம? அப்ப அப்படி வரும்போது அதை திருப்பி கொடுக்க வேண்டியது வந்து விட்டது. அப்ப கடமை என்பது நாம் எதையெல்லாம் பெற்றோமோ அதை திருப்பி கொடுக்க வேண்டியது. பெற்றோமோ அதை திருப்பி கொடுக்க வேண்டியது. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, பெற்றதைத்தான் திருப்பி கொடுக்க வேண்டும். நீங்க பெற்றோர்களிடமிருந்து பெற்றிருக்கிறீர்களா? ஆமா. அப்ப பெற்றோர்களுக்கு திருப்பி கொடுக்கணுமா? ஆமா, அதை கொடுக்கணும். சரி, குழந்தைகளிடமிருந்து நான் எதையும் பெறவில்லையே,
நான் அதற்கு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், குழந்தையை பெற்றிருக்கிறீர்களா? அப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கணும். குழந்தையிடமிருந்து பெறவில்லை, குழந்தையே பெற்றிருக்கிறோம். பெற்றிருக்கிறோம். அதை அதற்கு செய்ய வேண்டியது கடமை. கடமை. இது போக உறவுகளில் இருந்து பெற்றிருக்கிறோம், ஊரில் இருந்து பெற்றிருக்கிறோம், உலகத்தில் இருந்து பெற்றிருக்கிறோம். அதனால் திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்ப இல்லறத்தில் இப்ப என்ன பிரச்சனைன்னா பாருங்க, இந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இவன் என்ன பண்றான்? ஊர் உலகத்தில் இருந்து அதிகமாக பெற்றுக்கொண்டே இருக்கிறான். இந்த பெறுவதை கூட்டி விட்டான். இவன் கொடுக்க வேண்டியது பாக்கி நிறைய வந்துருது. ஏன்னா இந்த பெறுவதை கூட்டி விட்டான். ஏன் கூட்டிட்டான் அப்படின்னு சொன்னா, இங்கதான் நம்ம முத ஆரம்பிச்சோம் பாருங்க. என்ன ஆரம்பிச்சோம்? இந்த இன்பம் துன்பம்ங்கிறத இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, இன்பம் என்பது இந்த பொருள்களின் மூலமாகத்தான் வருகிறது என்றும், துன்பம் என்பது நமது அகத்துக்குள்ளாக தானாக பெருகி விட்டது, வந்து விட்டது என்றும் நினைத்து கொண்டிருக்கிறான். எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சே, இறைவா எனக்கு ஏன் இப்படி ஒரு நோயை கொடுத்தன்னு கேட்கிறான். எனக்கு ஏன் இப்படி துன்பம்னு கேட்கிறான். இறைவன்கிட்ட போய் புலம்புறான், எனக்கு ஏன் இந்த துன்பம்னு கேட்கிறான். இந்த துன்பத்தை நீக்குன்னு இறைவன்கிட்ட கேட்கிறான். இல்லை, நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? குருகிட்ட போய் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னது? எனக்கு துன்பம் போகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவர் தலையில கையை வச்சு அப்படி ஆசீர்வாதம் பண்ணா இவருக்கு துன்பம் போயிருமா? எப்படியே போகும்? துன்பம் என்றால் என்ன? துன்பம் போயிடணும்னு இங்க ஆசீர்வாதம் பண்ண சொல்றான். ஆனா அவன் என்ன பண்ணான்? இன்பத்தை பெருக்குவதற்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றான். நீ இன்பத்தை பெருக்குவது தானே துன்பம்ங்கிறது தெரியல அவனுக்கு. இப்ப என்ன சொல்றான்? நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க, இந்த துன்பம் போகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் இன்பத்தை பெருக்கிறதுக்கு ஓடணுங்கிறான். அப்ப வேதாத்திரி மகரிஷி அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பண்றது இல்லை. இல்லப்பா, நீ ஓடுறது அந்த பெருக்கிறதுக்காக ஓடுனியா, அதுதான் துன்பம். அதான் என்னால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நான் ஆசீர்வாதம் பண்றதுனால உன்னுடைய துன்பம் போகாதுப்பான்னு சொல்லிட்டார். தெளிவா சொல்லிட்டார். இப்ப இதெல்லாத்தையும் உண்மையை நம்ம பேசுறோம். அதனாலதான் இதை கேட்கறதுக்கு யாருமே வர்றதில்லை. நீங்க இது கிடைத்தால் அது கிடைக்கும், இந்த பெருக்குவதற்குரிய வழியை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆன்மீகம் இருந்துச்சுன்னா அந்த ஜூம் திறந்து பாத்தீங்கன்னா, இப்ப திறந்து பாருங்க, 200 பேர் 300 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்? ஒரு மாயை. நீங்கள் இந்த தவம் செய்தால் அது கிடைக்கும், அந்த தவம் செய்தால் இது கிடைக்கும், இப்படி இருந்தால் அதை பெருக்கி விடலாம், இதை பெருக்கி விடலாம். இப்பொழுது நீங்கள் இன்பத்தை பெருக்குகிறீர்களா, துன்பத்தை உருவாக்குகிறீர்களா? துன்பத்தை உருவாக்குவதற்கு சொல்லித்தரக்கூடிய ஆன்மீகமாக மாறிவிட்டோம். மாறிவிட்டது. வேதாத்திரியமே அந்த மாதிரி மாறிவிட்டது. வேதாத்திரியமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. இன்பத்தின் அளவு முறை மீறும். நம்ம போன வாரமே என்ன பேசணும்? இந்த ஒரே ஒரு தத்துவத்தை இந்த ஆன்மீக உலகத்திற்கு தெளிவாக எடுத்து கூறியவர் வேதாத்திரி மகரிஷின்னு போன வாரமே நம்ம பேசணும். இந்த ஒரு தத்துவம் தெளிவாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசணும். அப்ப என்ன பண்ண மாட்டோம்? எதை தேடி ஓட மாட்டோம்? இன்பத்தை தேடி, பொருளை தேடிங்கிறது ஓட மாட்டோம். அப்ப இப்ப ஓட பொருளை பெருக்க என்ன ஆயிருது? இங்க கடமை என்ன ஆயிருது? கடன் கூடி விடுகிறது. இப்ப இல்லறத்திலேயே நிக்கிறான் மனுஷன். அப்ப என்ன? அப்ப இல்லறம் முடிஞ்சு, இல்லறம்ங்கிறது எப்ப முடியணும்? நம்ம குழந்தைகள் எப்போ அவங்க பொருளீட்ட, உடலாலும் அறிவாலும் பொருளீட்டக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்களோ, அங்க இல்லறத்துல இருந்து நாம எங்க போயிருக்கணும்? வானப்பிரஸ்தம்ங்கிறதுக்கு போயிருக்கணும், தொண்டுங்கிறதுக்கு போயிருக்கணும். எத்தனை பேர் போயிருக்கிறோம்? எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? வரலையே. வானப்பிரஸ்தம்னா நம்மளால முடிந்த தொண்டு. என்ன தொண்டு? இப்ப இதேதான். அந்த இன்பத்தின் அளவு மாதிரி மீறதாயா துன்பம்? இன்னும் இன்பம்னா என்ன, துன்பம் என்ன, ஊர் முழுவதும் தெருவா போய் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லணுமா வேணாமா? இதை சொல்றதுதான் தொண்டு. இதான் வானப்பிரஸ்தம். செய்யணுமா வேணாமா? இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்த அறியாமையில இருக்காங்க? எவ்வளவு பேரா? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா 850 கோடி மக்களும் இந்த அறியாமையில் தான் இருக்காங்க. எப்ப சொல்ல போறோம்? எப்ப வானப்பிரஸ்தத்துக்கு வரப்போறோம்? எத்தனை பேர் வரப்போறோம்? ரைட்டா? அப்ப இந்த நிலைக்கு மாறாமல் இருந்தோம் என்று சொன்னால் என்ன ஆகும்?
இப்ப என்ன பண்ணிருக்கான், கடமை என்பதை செய்வதற்கு பதிலாக கடன் சுமையை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். நம்ம தமிழானந்த யோகத்துலதான் ஒரு புதிதாக ஒரு தத்துவத்தை சொல்லி இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அது காலையில சிந்தனை உரையில் வந்தது. நீங்க கேட்டிருப்பீங்க, இல்லாட்டி நம்ம அந்த குரூப்ல இருக்கும், நீங்க போய் கேட்டு பாருங்க. அதாவது கடமை அவசியம், ஈகை ஆப்ஷனல்னு சொல்லியிருக்கோம். ஈகை கூட தவிர்க்கலாம், கடமை தவிர்க்க ஆகாது என்று ஒரு தலைப்புல ஒரு சிந்தனை உரை கொடுத்திருக்கிறோம். நீங்க அதை கேட்டு பாருங்க. கண்டிப்பா கேட்க வேண்டிய ஒன்று. என்ன ஆச்சுன்னு சொன்னோம்னா, இந்த கடமை அப்படிங்கிறதுல என்ன பண்றோம், இந்த சமுதாயத்தின் உழைப்பை நிறைய அனுபவிக்கிறோம், ஆனா திருப்பி கொடுக்கல. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஒரு 1000 டன் நீங்க சமுதாயத்தின் உழைப்பை அனுபவிச்சிருக்கிறீங்க. நீங்க கொடுத்தது 200 டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மீதி 800 டன் என்னாச்சு, கடனாக இருக்கிறது. அது அந்த கடனை எப்ப அடைக்கிறது? அந்த இடத்துல நம்ம தமிழானந்தம் என்ன சொல்லுதுன்னா, அது கடனாக மட்டும் இருப்பதில்லை, அது கன்வெர்டட் இன்டு கர்ம வினையாக மாறி விடுகிறது. மாறி யாரு கொடுக்க போறீங்க? ஒண்ணு நீங்க அனுபவிக்கிறீங்க, இல்லாட்டி உங்க குழந்தைகள் கொடுக்க போறீங்க. நல்லா பாருங்க, தேவைக்கு மேல நீங்க எதை அனுபவித்தாலும் அனுபவிப்பது நீங்கள் திருப்பி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது கர்ம வினையாக மாறி, அது ஏற்கனவே பிறருக்கு துன்பம் கொடுத்ததுல இருக்கக்கூடிய கர்ம வினை இருக்குது. இப்ப பாருங்க, பிறருக்கு துன்பம் கொடுக்காமலேயே கர்ம வினையை பெருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இல்லறம் என்பது அப்படிதான் இருக்கிறது. இப்ப இல்லறத்துல இருந்து அவன் எங்க போல, அந்த வானப்பிரஸ்தங்கிறதுக்கு போகாம இவன் என்ன பண்றான், கடன் சுமையை ஏற்றி கர்ம வினையை ஏற்றி கொண்டிருக்கிறான். அப்ப இவங்களுடைய சந்ததியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னைக்கு ரொம்ப 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 பேத்தட்டிக்கா இருக்கு. நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில அவன் அந்த இல்லறம் என்பதில் நுழைவதிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப நான் இந்த ஜோதிட உலகத்துக்குள்ள போறப்பதான் தெரியுது, திருமணம் என்பதில் எவ்வளவு பிரச்சனை, திருமணம் ஆனவர்கள் எவ்வளவு பிரச்சனை, திருமணம் ஆவதிலேயே எவ்வளவு பிரச்சனை, இதெல்லாம் எக்கச்சக்கமாக வந்து விட்டது. ஏன் என்று கேட்டால், இங்க இவன் இல்லறத்திலேயே நின்றுக்கிட்டு இவன் என்ன பண்ணிடுறான், அதை அழுத்தமாக கர்மவினையாக அந்த கடனை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்க வரல, வானப்பிரசத்துக்கே வரல. நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் அதுக்கு வந்தாங்க. சன்னியாசத்துக்கு போனவங்க வேணா கம்மியா இருக்கலாம், வானப்பிரசத்துக்கு வந்தாங்க. வர வேண்டும். அப்ப இப்போ இது ஏன் முடியல அப்படின்னா, நமது பெருமை, நமது உடல் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு என்பதை அறியாமையினால்தான் இப்பொழுது நாம் தடம் மாறி சென்று கொண்டிருக்கிறோம். இதை உணரணும். இன்னைக்கு இந்த செய்தியை தான் சொல்லணும்னு தோணுச்சு. இப்ப அந்த 100 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டாதான் இருக்கிறது. ஆனால் அது எத்தனை இடங்கள் சுற்றி வரும்பொழுது எத்தனை கோடி மடங்காக அதனுடைய அனுபவம் என்பது நடந்திருக்கிறது என்பதை போல மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த இறைநிலையினுடைய அந்த உயர்வு என்பது அது இறைநிலையாகவே இருந்தாலும் அனுபவம் என்பதில் உயர்ந்த நிலை, அந்த உயர்ந்த நிலையில் அது தன்னையே உணரக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அதுதான் ஞானம் என்று சொன்னார் மகரிஷி. இளமை நோன்பு, இல்லறம், தொண்டு, அடுத்தது ஞானம் என்று சொன்னார். அப்ப அந்த நிலையை உணர வேண்டும், இறை உணர்வை பெற வேண்டும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மனித பிறப்பு கிடைத்திருக்கிறது என்பதை சிந்தனை செய்து நாம் நமது வாழ்க்கையில் பொருளை தேடி 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 ஓடக்கூடிய அந்த வாழ்க்கையிலிருந்து சற்று விலகி உண்மையை உணர்ந்து, நமது பெருமையை உணர்ந்து, அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு மாறுவதற்கு முயற்சிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு
இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.